Ideas for Jenny. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட் மெட்டீரியலை வச்சு நான் என்னென்னலாம் எங்கள் வீட்டுக்கு டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு முன்னாடி கேட்லாம் நோ பார்க்கிங்னு ஒட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஷீட்டு தான் இது. பிளாஸ்டிக் ஷீட்டு மாதிரி இருக்கும், அந்த ஷீட்டு தான் இது. அதில் வந்து நான் இந்த மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் ஒட்டிட்டு க்ளூகனை வச்சு இந்த மாதிரி நேம் எழுதி அது மேலே ஃபேப்ரிக் பெயிண்ட் அடித்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம குக்கீஸ் டப்பா, சாக்லேட் பாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸ்கொயராக ரவுண்டாக அந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எனக்கு கிடச்சிது. இதை வந்து நான் ஜூட் இந்த மாதிரி சுற்றிட்டு அதில் ஃபேப்ரிக் பெயிண்ட் அந்த மாதிரி பொம்மை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். வார்லி பொம்மை அது. இதுக்கு உள்ளுக்குள்ள வந்து ஃபேப்ரிக் பெயிண்ட்டே தான் அடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒயிட் கலர் அடித்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது வந்து வேஸ்ட் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன பிளான்ட்டை வச்சுருக்கேன் நான். அது இது பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் பாட்டில். அதை இந்த மாதிரி மேலே கீழே இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபேப்ரிக் பெயிண்ட்டே தான் அடித்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். வீட்டு முன்னாடி நான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேண்டா பெப்சி பாட்டில் 1 லிட்டர் பாட்டில் இருக்குங்களா, அது இது மேல் பாகம் அதை வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கீழே இருக்கிறது. நம்ம பால்கனி ஜன்னல் அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நான் வந்து ஒரு கம்பி போட்டு ஓட்டை போட்டுட்டு ஒரு கம்பி போட்டு முறுக்கிட்டு அதில் குட்டி குட்டி பிளான்ட் போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறங்க இது நம்ம என்ன நம்மளுக்கு பிடிச்ச கலர்லாம் நம்ம அடிச்சுக்கலாம். இதில் அதுலேயே நம்ம என்னென்ன டிசைன் பிடிக்குதோ நம்மளும் டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு இதில் டாட் மாதிரி வச்சுருப்பேன் இந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நார்மலாக வைக்காமல் நான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அடித்து வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவாக அந்த இடத்துல நிற்கும் போது நல்லா இருக்கும் இல்லைங்களா, கலர்ஃபுல்லாக கண்ணுக்கு இருந்தால் சூப்பராக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி பாட்டுக்கெலாம் கலராக பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இப்படி பார்க்குறக்கு சூப்பராக இருக்குங்களா, அதுக்காக. இது பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு, இந்த ஏஷியன் பெயிண்ட்டு அந்த மாதிரி பெயிண்ட்டு டப்பா இருக்கு இல்லைங்களா, அதில் நான் வந்து இது வந்து அக்ரலிக் பெயிண்ட்டு. கடையில் வந்து அக்ரலிக் பெயிண்ட்டுன்னு கேட்டால் தருவாங்க பெயிண்ட் கடையில். அதில் வந்து நான் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இந்த கொட்டடிக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி பொம்மை இந்த மாதிரி டாட்டாக இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எந்த டப்பாவையும் வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி நம்ம வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இது நம்ம ஸ்வீட் கடையிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த முறுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிளாஸ்டிக் டப்பா தான். அது இப்போ அதில் கூட இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி ஒரு குட்டி பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு வந்து பழைய இட்லி பானை, இண்டாலியம் இட்லி பானை, அது வீணாக போச்சு. அதில் இந்த மாதிரி இது வந்து ஃபேப்ரிக் பெயிண்டில் அக்ரிலிக் பெயிண்ட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி அது கூட ஒரு குட்டி பிளான்ட் வச்சுருக்கேன். இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா இது வந்து 3மே பிவிசி பைப்பு. அது 3ம் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு ஒயிட் சிமெண்ட்டை நல்லா கரைச்சி பக்கெட்டுக்குள்ளே ஊற்றிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1 டே காஞ்சா போதும் இந்த மாதிரி ஸ்டூல் ரெடி ஆயிரும். இது பாருங்கள் குட்டி ட்ரீ. இதில் வந்து குட்டி குட்டியாக கலராக பிளாஸ்டிக் பூ பார்த்திங்களா, அழகாக இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் பெரிய மரம், அதை வந்து கட் பண்ணி போட்டிருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பிரான்ச் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒயிட் சிமெண்ட்டை வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் பபுள் ட்ராப்பை உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மாதிரி பண்ணங்காட்டி இந்த டிசைன் கிடச்சிருக்குது எனக்கு. அதில் ஃபுல்லாக அக்ரலிக் பெயிண்ட் ஒயிட் அடிச்சுட்டு நம்மளுக்கு பிடிச்ச கலரில் பூவெல்லாம் அங்கங்கே வச்சுக்கலாம். இதில் லைட் போடணும்னு செட் பண்ணலை, லைட் செட் பண்ணணும். இது புத்தரில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சாஸ் பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு அதில் மணி பிளான்ட் செடி வச்சுருக்கேன். இது வந்து எங்களுக்கு கிஃப்ட் வந்த ட்ரே, டைனிங் டேபிளெலாம் வச்சுக்கிற மாதிரி. அதில் வந்து இந்த மாதிரி ஃபிஷ் டேங்க்கில் போடுவோம் இல்லைங்களா ஸ்டோனு, அதை வந்து இதில் போட்டுட்டு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான், சேம் ஒயிட் சிமெண்ட்லேயே தான். நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டும் போட்டுக்கலாம், அந்த சிமெண்ட் கலரில் இருக்கலாம் அந்த நார்மல் சிமெண்ட்டும் போட்டுக்கலாம். இது வந்து நான் கேண்டில் ஸ்டாண்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். மீதி கொஞ்சம் சிமெண்ட் இருந்தது, அதில் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன டப்பாவில் போட்டுட்டு அந்த டப்பாவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்ச பிறகு. இதில் ஃபுல்லாக இந்த கேம்லினில் வரும் பார்த்திங்களா இந்த ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, அதுதான் நான் இதில் அடிச்சிருக்கேன். இந்த கேண்டில் ஸ்டாண்டில் இந்த மாதிரி அடிச்சுட்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பரான கேண்டில் ஸ்டாண்டு ரெடி ஆயிடுச்சு. இது மினியான்ஸ். குழந்தைங்களுக்கு மினியான்ஸ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க மாட்டாங்க. இது வந்து என் சன்னு பண்ணுனா, நான் கட் பண்ணி கொடுத்தேன், அவன் பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கான். அவனுக்கு மினியான்ஸ் ரொம்ப பிடிக்கும்னால. இது எல்லாமே ஜூஸ் பாட்டிலு.
இது பார்த்திங்கன்னா காக்கு, நம்ம ஷட்டில் காக்கு விளையாடுவீங்களா, அந்த காக்கு போட்டு கொடுப்பாங்களா அந்த கார்ட்போர்ட் பாக்ஸு தான். அதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடித்து சீடியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன். இது மாதிரி இதில் ஹோல் போட்டு ஒரு லைட் போட்டாலும் சூப்பராக இருக்கும். நீ அதெல்லாம் பண்ணணும். சரி இருக்கட்டும்ன்ட்டு இப்போதைக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய சன்னும் டாட்டரும் சேர்ந்து தான் பண்ணினாங்க. நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணி சுருட்டிட்டு ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வேஸ்ட்டு பாட்டிலில் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் டிவி கிட்ட டெக்கரேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். ஒரு இதில் பெயிண்ட் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டேன், இன்னொன்று ப்ளைனாக வச்சுருக்கேன். அது இன்னும் டிசைன் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஸ்கூலு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக சார்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த கலர் சார்ட்டில் வந்துட்டு இந்த மாதிரி யானை மாதிரி வரைஞ்சிட்டு ஹேங்கிங் மாதிரி இப்படி 1 by 1 தொங்க விட்டுருக்கேன். இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சும்மா இந்த ரோப்பில் ஒரு சார்ட்டை போட்டு செல்லோட்டை போட்டு ஒட்டியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணோட ஸ்கூல் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் புக்கில் இருந்தது இந்த கணேஷா. அதில் வந்து கலரிங் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கேன். இதுவும் வேஸ்ட்டு மிரண்டா பாட்டில், ஜூஸ் பாட்டில் அந்த மாதிரி இருக்குங்களா, இந்த ஷேப்பில் எடுத்துகிட்டு பெல் மாதிரி சாமிக்கிட்ட ஹேங்கிங் மாதிரி பெல் மாதிரி நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே இந்த நம்ம ப்ளவுஸுக்கு ஒப்பில்லைங்களா ரோப்பு பின்னாடி, அந்த ரோப்பில் தான் நான் சுற்றி ஒரு மிரர் ஒட்டி வச்சுருக்கிறேன். ஒட்டிட்டு பீட்ஸு இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு ஹேங்கிங் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம டஸ்ட்பின் வைக்கிற இடத்துல வந்துட்டு டைல்ஸ் இருந்தால் ஓகே, நம்ம வாஷ் பண்ணி விட்டுக்கலாம். டைல்ஸில் நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த இடத்துல அசிங்கமாக இருக்கும் பார்த்திங்களா, அதனால் இந்த மாதிரி ஒரு ஷீட் ஒட்டிட்டு கிட்ஸு வீணாக போன புக்ஸ்லேருந்து ஒட்டி வச்சுருக்கேன். இது வந்து இந்த கிளாக் பார்த்திங்கன்னா நம்ம பேன் தான். வீணாக போன அந்த தாலிக்கு இருக்கலாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, சின்ன சின்ன பேனு. அது குட்டியாக இந்த டிமார்ட்டில் ஒரு 150 ரூபீஸ்க்கு வாங்கினது வீணாக போயிடுச்சு. அதில் வந்து இந்த மாதிரி கிளாக் மாதிரி நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கோம். இது குட்டி டஸ்ட்பின். நம்ம பாத்ரூம்லேயோ இல்லை ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்டையோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம சீவன முடி டஸ்ட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு அப்போதைக்கு போட்டு வச்சுட்டு அப்புறம் கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுருக்கோம். இது வந்து ஓல்டு சிடி, வீணாக போன சிடி தான், வேஸ்ட்டு சிடி. இந்த மாதிரி கிஃப்ட் பேப்பர் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம வந்து கடையில் வாங்கிட்டு இந்த மேலே ரவுண்டாக ஒட்டிட்டு அதில் குட்டி குட்டியாக இந்த ஸ்டேஷ்னரி கடையில் இந்த மாதிரி குட்டி குட்டி கிளிப்பு கிடைக்கும், அந்த மாதிரி பின் பண்ணி வச்சுட்டா நம்ம எமர்ஜென்சிக்கு எழுதுறதுக்கு இந்த ஷீட்டு மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஃபோட்டோ கூட நம்ம ரவுண்டாக கட் பண்ணி இதில் ஒட்டிக்கலாம். வால் ஹேங்கிங் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள் பின்னாடி கட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி ரோப்பில் பின்னாடி செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். நம்ம ஃபோட்டோஸ் இருந்தாலும் ரவுண்டாக சீடிக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இது பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். நம்ம பிஸ்கெட் பாக்ஸெல்லாம் வரும் பார்த்திங்களா, சாக்லேட் கார்ட்போர்ட் பாக்ஸு, அந்த நார்மல் கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். அதில் ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்திங்களா, நார்மல் கார்ட்போர்டு தான். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சென்டென்ஸ் வேணுமோ நம்ம எழுதிட்டு டேபிள் மேலேயோ இல்லை இந்த மாதிரி நம்ம ஒரு ஆணி அடிச்சுட்டு அதில் கூட நம்ம மாட்டிக்கலாம். இதில் டிஷ்யூ பேப்பர் நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போ தீந்துருச்சு போதும். இது பார்த்திங்கன்னா நார்மலான கார்ட்போர்ட் பாக்ஸு தான். அதில் வந்து என்னோடய டிஷர்ட்டை மேலே அந்த கை இருக்குது இல்லைங்களா, அந்த மேலே இருக்கிற கை பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். சும்மா அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். ஈஸியாக எடுக்கிறதுக்காக இந்த ப்ளவுஸ் எல்லாம் மட்டும் இந்த மாதிரி மடித்து ஈஸியாக எடுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஃபைனலாக என்ன பார்க்க போகிறேன்னா, நான் இவ்வளோ நாள் எதில் குக்கிங் இது என்னோடய ட்ரைபேட் பார்த்திங்கன்னா என்னோடய குக்கிங் பண்ணுறதுக்குலாம் இந்த ட்ரைபேட் தான் யூஸ் பண்ணுவேன். இதுவும் நானே பண்ணிக்கிட்டேன். இதை வந்து நம்ம கப் நூடுல்ஸ் வாங்குறோம் இல்லைங்களா, என் மேகியோடது இந்த பிளாஸ்டிக் இதில் வந்து ஒயிட் சிமெண்ட்டை கரைச்சி ஊற்றி இந்த பிவிசி பைப்பை வந்து நடுவில் வச்சுட்டு ஊற்றிட்டா 1 டேயில் இது காஞ்சிரும். இதுக்கு நடுவில் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுட்டு நம்ம வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போகிறோமோ நோட்டிஃபிகேஷன் வரும்.